நீங்க எல்லாம் அண்ணனோட பிறந்திருக்கிறீங்களான்னு எனக்கு தெரியாது. எத்தனை பேர் அண்ணனோட பிறந்திருக்கிறீங்க? அண்ணன் எத்தனை பேர் அண்ணனா பிறந்திருக்கிறீங்க? கொஞ்சம் அண்ணனா பிறந்தவங்களுடைய காலை மட்டும் கொஞ்சம் தொட்டு கும்பிட்டு போயிருந்தோங்க நாம. ஏன் தெரியுமா? அண்ணனா இருக்கிறதும் அண்ணனை பெற்றிருப்பதும் வரம். என்ன கேட்டா அண்ணனா பிறக்கிறத விட அண்ணனை பெற்றிருக்கணுங்க. ஒரு அண்ணன் இருக்கணும் எல்லாருக்கும். ஏன் தெரியுமா? அண்ணன்றது யாரு தெரியுமா? அண்ணன்றது இளைய அப்பாங்க. அப்பா அது. நம்ம அப்பா பார்த்தா வயசான மாதிரி இருக்கும். அண்ணனை பாருங்களேன், என்ன அப்பா மாதிரியே இருக்குங்க அண்ணன். இந்த பூனை என்ன செய்யும்னா பிரசவம் ஆனதுக்கு அப்புறமா முதல் குட்டியை சாப்பிட்டுடுமா. பூனைக்கு முதல் குட்டி பத்தியம் என்பார்கள். அப்படி பல குடும்பங்களுக்கு பத்தியமாகி போனவர்கள் நம் அண்ணன்மார்கள். பல குடும்பங்களுக்கு பத்தியமாகி போன சாப்பிட்டுருவாங்க. சாப்பிட்டு மிச்சம் இருக்கிறார் அவர். இந்தியாவை போல எவ்வளவு சுரண்டியும் மிச்சம் இருக்கிறது. இந்தியா பணக்கார நாடுதான். அண்ணனா இருக்கிறது அப்படிங்கிறது, அண்ணனை விசுவாசிக்கிறது. அண்ணன் கூட எல்லாம் சண்டை போடாதீங்க. அண்ணன் கூட எல்லாம் சண்டை போடுறதுக்கு நமக்கு தகுதியே கிடையாது. அது எவ்வளவு பெரிய பாவியா அவன் இருந்தாலும் அண்ணன் கூட சண்டை போடக்கூடாது. ஒரு காட்சியை நான் பாக்குறேன். அண்ணன் அப்படின்னா எனக்கு ஞாபகம் வர்றதுக்கு யாரு தெரியுமா? வாலி. உங்களுக்கு அந்த இதுவே தெரியாது. வாலி போய் அண்ணனா எப்படி வர முடியும்? ஏன்னா அவன் தம்பி மனைவியை அபகரித்து தம்பியை கொலை செய்வதற்காக திட்டம் போட்டான். தம்பியால் ஆள் வச்சு கொல்லப்பட்டான். அந்த அண்ணனை நான் இன்னைக்கு உங்களுக்கு சிலபஸா கொடுக்கிறேன். இத படிச்சிட்டீங்கன்னா, இத நீங்க கேட்டுட்டீங்கன்னா, எங்க அம்மா செஞ்சதுங்க அந்த வேலையை. எங்க அம்மாவுடைய தம்பிக்கு கல்யாணம். எங்க அம்மாவுடைய தம்பி கல்யாணம் எவ்வளவு வருஷத்துக்கு முன்னால் நடந்திருக்கும் பாருங்க. அப்ப நான் ரொம்ப குட்டி பாப்பா. நான் போய் இதுல நின்னு இருக்கேன். டிவில சொல்றேன் நான். என் குடும்ப விஷயம். நான் போய் போட்டோல நின்னு இருக்கேன். அப்போ எங்க சித்தி என்ன பண்ணிருக்காங்க, போட்டோல இருந்து என்ன இப்படி தள்ளி விட்டுருக்காங்க. நான் நல்லா போட்டு கொடுப்பேன். நேரா அம்மா கிட்ட நான் போட்டோல நின்று என்ன தள்ளி விட்டாங்கம்மா, சித்தி தான் என்ன தள்ளி விட்டுச்சு, 4 வாட்டி போய் நில்ல, 4 வாட்டியும் தள்ளி விட்டாங்க. உடனே எங்க அம்மாக்கு எங்க இருந்தோ பாசம் வந்துருச்சு. தள்ளி விட்டியா நீன்னு கேட்டாங்க. ஆமா, சும்மா வந்து நிக்கிறா, அதனாலதான் தள்ளி விட்டேன். என் பிள்ளைக்கு மரியாதை இல்லாத இடத்துக்கு நான் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு சாப்பிடாம வந்தவங்க தான் 12 வருஷம் பேசலீங்க. அவங்க தம்பியோட தப்பு செஞ்சது சித்தி. சிறிய சிறிய கோபங்களால் வாழ்க்கையில் மறுபடியும் பெற்றுவிட முடியாத கணங்களை மறுத்துவிட்ட, இழந்துவிட்ட குடும்பத்தில் இருந்து வருபவள் நான். அதை பார்த்துட்டு இருக்கேன். அதனால்தான் வலிக்குது. இத போயா விட்டோம், இந்த மாமாவையா விட்டுட்டோம். மாமாங்கிறது 2 வார்த்தையாச்சே. அம்மா அம்மா 2 அம்மா சேர்ந்தது தானே மாமா. 2 அம்மா இல்ல அது. அது எவ்வளவு பெரிய உறவு அது. அதை விட்டுட்டோமே நாம. நான் இன்னும் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன். வாலி சொல்றதுக்கு முன்னால இவ்வளவு பேசுறோம்ல, சித்தப்பா பெரியப்பா அத்தை இவங்க எல்லாம் ஒரு பிள்ளை. இப்போ எல்லாம் நாம் இருவர் நமக்கு மூவர். நம்ம அப்பா காலத்துல, நம்ம காலத்துல நாம் இருவர் நமக்கு இருவர். இப்போ அடுத்த ஜெனரேஷன் நாம் இருவர் நமக்கு ஒருவர். இப்ப வர ஜெனரேஷன் நாம் தான் இருவர் நமக்கு எதற்கு இன்னொருவர். அந்த லெவல்ல போகுது அது. இப்ப இப்படி நினைச்சுக்கங்க, ஒத்த பிள்ளைய இருக்கிற ஃபேமிலியில இன்னொரு ஒத்த பிள்ளைய இருக்கிற ஃபேமிலிக்கான பொண்ண கல்யாணம் பண்ணி கொடுங்க. அதுக்கு பிறக்க போற பிள்ளைக்கு ஏது அத்தை, ஏது சித்தி, ஏது பெரியமா, ஏது பெரியப்பா ஒன்னும் கிடையாது. யாருமே இருக்க போறது கிடையாது. தாத்தா பாட்டி கூட இங்க இருக்கும். அது ஜெர்மன்லயோ அமெரிக்காவிலயோ கனடாவிலயோ போயிரும். ஓ தாத்தா, who is தாத்தா, what does it mean அப்படின்னு கேட்கும். உறவுகளை இழந்து வருகிறோம் நாம். நான் வாலியை சொல்றேங்க. அண்ணனை பத்தி சொன்னேன்ல, வாலியை பத்தி சொல்றேன். வாலி இறந்து கிடக்கிறான். ஒரு காட்சி. வாலி இறந்து கிடக்கிறான். ராமன் அம்பு விட்டான். அம்பு தைத்து விட்டது. நான் இங்க நிறுத்துறேன். அம்ப பார்த்துட்டு அவன் தவிக்கிறாங்க. அவன் சொல்றான், என்ன யாராலும் கொல்ல முடியும்
முடியாதே, எந்த அம்பும் என்னை தைக்க முடியாதே. இது எப்படி? இது என்ன? தவிக்கிறாங்க வாலி. தவிக்கின்ற பொழுது ஒரு வார்த்தை சொன்னா, நான் அப்படியே நிறுத்தி சொல்றேன். கம்பன் சொன்ன வார்த்தை. சில பேர் ஆக்சிடென்ட் ஆகி கீழே கிடப்பாங்க, பாத்திருக்கீங்களா? ஆக்சிடென்ட் ஆகி கிடக்கும் பொழுது ஒரு அதிர்ச்சி இருக்கும் அவங்க கண்கள்ல. எனக்கா அப்படின்னு ஒரு அதிர்ச்சி இருக்கும். அப்படி ஒவ்வொருத்தரும் தான் இதுல விழமாட்டோம்னு நினைக்கிறதுனால தான் ஆக்சிடென்டே நடக்குது. எனக்கு இது நேரவே நேராது என்று நினைப்பதனால்தான். அவனுக்கு அம்பு வந்து விட்டது, குத்திருச்சு அம்பு. அவன் அம்பை எடுத்துட்டு சொன்னானா, ஒரே சொல் சொன்னான், இது அம்பு அல்ல. யார் மீதோ நான் கொடுமை செய்த பொழுது அந்த பெரியவர்கள் கோபப்பட்டு சொன்ன சொல்லா என்னை வந்து தைத்திருக்கிறதுன்னு கேட்டானா. அப்புறமா 2 பேருக்கும் நடக்குது வாக்குவாதம். ராமனுக்கும் அனுமனுக்கும் இவனுக்கும் வாலிக்கும் நடக்குது. பெரிய பெரிய பாட்டு அதெல்லாம். மெய்யன்று மெய்மையின் வாரம் அன்று நின் மண்ணினுக்கு என் உடல் வாரம் அன்று பகை அன்று பண்பு இழந்து ஈரமின்றி இது என் செய்தவாறு என்கோ அரக்கர் ஓர் அழிவு செய்து கழிவரேல் அதற்கு மச்சை குறைக்கின தலைவரை கொல்ல மனுநிதி கூறிட்டுண்டோ இரக்கம் எங்கே உதிர்த்தாய் ராமா என் மீது என்ன பிழை கண்டாயப்பா. புலம்புறான், கடந்து பேசிக்கொண்டே இருக்கிறான். கடைசியாக அறிவு வந்துருச்சு. ஆதிப்போம் வேலைவாய் அறிவு தந்து உதவினா என்று சொல்லிட்டு எல்லாம் முடிஞ்சது. இந்த தமிழ் படம் மாதிரி சாகும் போது கத்திய குத்தி வச்சுக்கிட்டே டைலாக் பேசுவாங்க தெரியுமா? அந்த மாதிரி அந்த அம்ப வச்சுக்கிட்டே டைலாக் பேசி கடைசியா உயிர் பிரியும் போது வாலி ஒரு வார்த்தை சொன்னாங்க. அங்கதாங்க எழுந்திருச்சு நின்னு நான் ஒரு சல்யூட் பண்ணேன். அவனை நான் என்சிசி எழுந்திருச்சு நின்னு ஒரு சல்யூட் பண்ணேன். ஏய் அண்ணன் தானி அப்படின்னு. அண்ணன் சொல்லும்பாங்களே, இந்த அண்ணனா நின்னா பாருங்க. அவன் சொல்றான் கடைசியா, ராமா எல்லாம் முடிஞ்சது, ஒரே ஒண்ணு உயிர் போற நேரத்துல நீங்க ராமாயணத்தை புரட்டி பாத்தீங்கன்னா வாலி பேசின கடைசி வார்த்தை அதான். வாலி பேசிய கடைசி வார்த்தை என்ன தெரியுமா? அவன் சாகும் போது சொல்றாங்க, இன்னும் ஒன்று உரைப்பது என்று ஒன்னே ஒண்ணு சொல்லிடுறேன், நீ என்ன தடுக்காத, நான் சொல்லிடுறேன், அந்த வரம் மட்டும் கொடு, இந்த வரம் மட்டும் கொடுத்துரு, நான் செத்துறேன், நான் போயிட்டேன். என்ன கேட்டான் தெரியுமா? ஏ ராமா, நீ நல்லவன், நீ நல்லவன். ஏன் தெரியுமா? உன் தம்பிமார்கள் இருக்காங்கல்ல, அவனுங்களுக்கு நீ ரொம்ப நல்லவன். அதனால உன் தம்பிமார்களுக்கு ஒரு சின்ன திமிர் உண்டு. என்ன திமிர் தெரியுமா? ஏய் என் அண்ணன் யாரு தெரியுமாடா? ராமன்டா, என் அண்ணன் ராமன் அப்படிங்கிற திமிர் உன் தம்பிமாருக்கு உண்டு. இந்த திமிர்ல நல்ல கவனிங்க அவன் சொல்றது, இந்த திமிர்ல என்னைக்காவது ஒரு நாள் என் தம்பி கிட்ட வந்து, ஏன்னா உன் தம்பிக்கு நீ நல்ல அண்ணன், என் தம்பிக்கு நான் நல்ல அண்ணன் இல்ல. உன் தம்பிய பார்க்க என் தம்பி பாவம். ஏன்னா உன் தம்பிக்கு உன்ன மாதிரி அண்ணன், என் தம்பிக்கு என்ன மாதிரி ஒரு அண்ணன். என்னைக்காவது அந்த திமிர்ல, நீ உன்னை வச்சிருக்க அண்ணனான்ற திமிர்ல உன் தம்பி என்னைக்காவது என் தம்பி கிட்ட வந்து, போடா அண்ணனை கொன்னவனே அப்படின்னு சொல்லாம பாத்துக்குவியா? அவன் மனசு உடைஞ்சு போயிரும், அவன் செத்துருவான். இவன் தப்ப மன்னிச்சிருவியா? அவன் அண்ணனை கொன்னாங்கிற தப்ப மன்னிச்சிருவியா என்று சொல்லி இறந்து போனான். இன்னும் ஒன்று உரைப்பது என்றே எம்பியை உம்பிமார்கள் தம் முனை கொல்வித்தோன் எனில் தடுத்தி தக்கோய் முன்முனை மொழிந்தாய் என்றே இவன் பிழை பொறுப்பதையான்னு சொல்லிட்டு செத்தாங்க வாலி. வாழ்க்கைனா ரொம்ப சின்னதுன்னு நான் ஏன் சொன்னேன் தெரியுமா? உறவுகளை கைவிட்டு விடாமல் பிடித்து கொண்டு நடப்பது என்பது மிகப்பெரிய வரம். அந்த வரத்தோடு வாழ்ந்து அந்த வரத்தோடு சென்று சேரக்கூடியவர்கள் நம்மில் எத்தனை பேர்? சொந்தம் பந்தம் 2 இருக்குங்க. சொந்தம் என்பது நமக்கு பிறந்தவர்களும் நாம் பிறந்தவர்களும், நம்மை பெற்றெடுத்தவர்கள். பந்தம் என்பது வந்து சேர்வது. வந்து சேரக்கூடிய பந்தங்களையும் பிறந்த சொந்தங்களையும் கட்டி காப்பாற்றிக் கொண்டு எடுத்து போவது என்பது எத்தனை பேருக்கு அந்த நன்மை வாய்த்து விடுகிறது என்று நான் கேட்கிறேன். பல நேரங்களில் வாய்க்கிறது இல்லை. நான் ஒன்று சொல்லுகிறேன், உறவுகளை தக்க வைத்துக் கொள்ளுங்கள், அதே நேரத்தில் சுயமரியாதையாக இருங்கள். சுயமரியாதையாக இருப்பது வேறு, உறவுகளை தக்க வைத்துக் கொள்வது என்பது வேறு. சுயமரியாதையோடு உறவுகளை தக்க வைத்துக் கொள்ளுதல், இந்த சமூகத்தில் தலைமன் நிமிர்ந்து நிற்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழுதல், இரண்டுமே ரொம்ப மெதுவா இருக்கிற மாதிரி இருக்கும். நம்மில் பல பேருக்கு என்ன தெரியுமா பிரச்சனை? இங்க இருக்கிறவங்களோட இல்ல, நானும் என்னையும் சேர்த்துட்டு தான் சொல்றேன். போலித்தனமாக இருக்கிறோம், ஏதோ ஒரு முகமுடியை போர்த்திக் கொள்கிறோம். பர்சனாலிட்டி அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? பர்சனோ அப்படின்னு சொன்னா முகமூடி,
அது ஒரு இத்தாலிய சொல். இப்போ கணவனிடத்தில் மனைவி மனைவி என்கின்ற முகத்தை தான் காட்ட முடியும். குழந்தையிடத்தில் தாய் என்கின்ற முகத்தை காட்டுவது, வேலை செய்கின்ற இடத்தில் சபார்டினேட்டாக முகத்தை காட்டுவது, தொண்டு செய்கின்ற நேரத்திலே தொண்டராக முகத்தை காட்டுவது. இந்த முகத்தை சரியான நேரத்தில் காட்டுவதற்கு பெயர் தான் பர்சனாலிட்டி. பர்சனாலிட்டியை டெவலப் பண்ண முடியாது, அதை சரி செய்து கொள்ளலாம், அவ்வளவுதான். சரி செய்ய தான் முடியும், டெவலப்லாம் பண்ண முடியாது. பர்சனாலிட்டியா இருக்கணும் அப்படிங்கிறது என்ன? நம்மில் பல பேர் போலித்தனத்தில் இருக்கிறோம், போலியாக இருக்கிறோம். எங்கே போலித்தனம் வருகிறதோ அங்க போயிடுதுங்க வாழ்க்கையில. ரொம்ப மிக முக்கியமான விஷயத்த ஏன் தெரியுமா? நான் பேசுவது, நான் சேனல்ல பேசினா யாருமே சேனல்ல மாத்த மாட்டாங்கன்னு என்கிட்ட எல்லாரும் சொல்றாங்க. பரீன் பேசுறாங்கன்னா சேனல் ஓகே, ஏதோ பேசும் அந்த பொண்ணு கேட்கலாம் அப்படின்னு. ஏன் தெரியுமா? நான் நாவிலிருந்து பேசுவதில்லை, என் நாபியிலிருந்து பேசுகிறேன், என் ஆத்மாவிலிருந்து பேசுகிறேன். அதனால் நான் பேசுவதில் ஏதோ சத்தியம் இருக்கும் என்று சொல்லுகிறார்கள். அந்த சொல்லுக்கு கட்டுப்பட்டுத்தான் சத்தியத்தை பேசிக் கொண்டிருக்கிறேன். சத்தியம் பேச வேண்டும், எந்த மறைப்பும் இல்லாமல் பேச. போலித்தனத்தில் இருக்கிறோம் நாம. பல நேரங்களில் ஒரு 38 வயசு பொண்ணுக்கு ஹார்ட்ல ப்ராப்ளம் வந்துச்சான். பெண்கள் கவனிக்க, ஹார்ட்ல ப்ராப்ளம் வந்துச்சு. ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆனா, சான்ஸே கிடையாது, 50-50 தான். ஹாஸ்பிட்டல்ல போனோம், நிறைய பிளாக்ஸ் இருக்கு. ஹாஸ்பிட்டலுக்கு அட்மிட் ஆயிட்டா, ஆபரேஷன் தியேட்டர்ல போய் அனிஸ்தீசியா கொடுத்துட்டாங்க. கவனமா கேளுங்க, அனிஸ்தீசியா கொடுத்துட்டாங்க. அனிஸ்தீசியா கொடுக்கும் போது ஆண்டவரோட கனெக்ஷன் வந்துருச்சு. ஆண்டவர் பேசுறார். என்னப்பா எப்படி இருக்கிற? ஆண்டவா 38 வயசுலயே கூப்பிட்டுக்க போறியா? என்ன இன்னும் வாழணும்னு ஆசையா இருக்கா? ஆமா ஆண்டவா. சரி, இன்னும் ஒரு 22 வருஷம் வாழ்ந்துட்டு வா. 22 வருஷமா? எஸ் சாங்ஷன் சொல்லிட்டு கனெக்ஷன் கட் ஆயிடுச்சு. இவ வந்து பெட்டுக்கு வந்துட்டா. பெட்டுக்கு வந்து கண் விழிச்சு பாக்குறா, ஹாஸ்பிட்டல்ல வியந்து நிக்குது. மிராக்கல் நடந்திருக்கு, எதுவுமே இல்ல, அப்படி பொழைச்சிட்டா, ஒரு பிரச்சனையும் இல்ல. சரி, பிரச்சனை இல்லைன்னு சொல்லி தெரிஞ்ச உடனே அவ எழுந்திரிச்சு உட்காந்தா. 3 நாள்ல டிஸ்சார்ஜ். தன்னுடைய முகத்தை பாக்குறா, கொஞ்சம் டல்லான மாதிரி தெரியுது. சரி, நாம சரி பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் சொல்லிட்டு இந்த உடம்புல எல்லாத்தையும் சரி பண்ண தொடங்குற. ஃபேஸ் லிஃப்டிங், ஃபேட் ரிடக்ஷன், பாடி ஷேப், ஸ்லிம்மிங் எல்லாம் பண்ணிட்டா. பண்ணி முடிச்சிட்டு 38 வயசு பொண்ணு மாதிரி இல்ல, 22 வயசு பொண்ணு மாதிரி ஆயிட்டா. அந்த ட்ரீட்மெண்ட் பண்ண டாக்டருக்கே ஆசை வருது அந்த பொண்ணு மேல. அவ்வளவு அழகாயிட்டா. 3 மாசம் ட்ரீட்மெண்ட்க்கு அப்புறமா ஹாஸ்பிட்டல் விட்டு வெளில வரா. வெளியில வர பாருங்க, லாரி அடிச்சு செத்துட்டா. லாரி அடிச்சு செத்துட்டா. நேர ஆண்டவன் கிட்ட போயிட்டா. ஆண்டவர் நிக்கிறார் முன்னால. என்ன ஆண்டவா, 3 மாசத்துக்கு முன்னால் தானே சொன்ன 22 வருஷம் வாழலான்னு, இப்படி என்ன கூப்பிட்டுட்டிய மறுபடியும்? ஆண்டவர் சொன்னாராம், அடிப்பாவி அது நீயா, அடையாளமே தெரியலன்னாராம். அவரு பல நேரங்களில் ஆண்டவருக்கே அடையாளம் தெரியாதது போல் மேக்கப் போட்டுக் கொள்கிறோம். எதற்கு இந்த மேக்கப்? ஆரோக்கியமாக இருப்பதுதான் அழகு, புத்திசாலியாக இருப்பதுதான் அழகு. உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதா நீ அழகி. மற்றவர்கள் பேசுவது உனக்கு புரிகிறதா? மற்றவர்கள் புரிகின்றது போல் நீ பேசுகிறாயா? நீ பேரழகி. அவ்வளவுதான். அழகுங்கிறதுக்கான கான்செப்ட் இவ்வளவுதான். உடலில் இல்லை, ஆரோக்கியத்தில் தான் இருக்கிறது அழகு. ஏதோ ஒன்றை நாம் மறைக்கிறோம், நம்மில் ஏதோ ஒன்றை மறைக்க துடிக்கிறோம் நாம். நான் சமீபத்தில் உத்தரமேரூர்ன்ற ஒரு இடத்துக்கு போயிருந்தேங்க. நேரம் நெருங்குகிறது. உத்திரமேரூர் போயிருந்தேன். இதை நான் சொல்லிடுறேன், மனசுல தோணுது சொல்லணும்னு சொல்லிடுறேன். வேற ஒரு வேலைக்காக போயிருந்தேன். அன்னைக்கு அங்க படுகளம். உங்களுக்கு படுகளம் என்னன்னு தெரியுமா? தெரியாது. 18 நாள் கூத்து கட்டுவாங்க திரௌபதி அம்மன் கோவில்ல. 18 நாள் அந்த பூஜை நடக்கும் அந்த கோவில்ல. அந்த கோவில்ல 18 நாள் பூஜையில 10ஆம் நாளிலிருந்து அந்த படுகளத்தை அமைப்பாங்க. 10ஆம் நாள் போர். அந்த படுகளம் எப்படி இருக்கும்னா 65 அடிக்கு, கொஞ்சம் கவனமா கேளுங்க, 65 அடிக்கு பெரிய ஒரு சிலை கீழே போடுவாங்க. தலையில வந்து பெரிய கிரீடம் வைப்பாங்க. கிரீடம் வச்சு ஒரு கால் இப்படி விரிச்சு போட்ட மாதிரி ஒரு சிலை. நான் அந்த சிலையை பாக்குறேன்.
கூடி நின்று இருக்கு கூட்டம். வெயில் கொளுத்து கொளுத்துன்னு கொளுத்துது. உள்ள கோவில்ல பூஜை நடக்குது. திரௌபதி அம்மன் கோவில் பூஜை நடந்துகிட்டே இருக்கும் பொழுது திடீர்னு 2 பேர் வெளியில வந்தாங்க கோவில்ல இருந்து. இது நடந்தது, எனக்கு தெரியாது என்னன்னு. 2 பேர் கோவில்ல இருந்து வெளியில ஓடி வந்தாங்க. 2 பேரும் அரிதாரம் பூசி இருந்தாங்க, கூத்து கட்டி இருந்தாங்க. வெளியில வந்து 2 பேரும் கதை வச்சுக்கிட்டு சண்டை போடுற மாதிரி நாடகம் பண்ணிக்கிட்டே வந்து, ஒருத்தன் தலைமாட்டுல நின்னுட்டான், ஒருத்தன் கால் மாட்டுல வந்து தொடையில ஒரு பானையை கவுத்து வச்சிருந்தாங்க. அந்த பானைக்குள்ள முழுக்க குங்குமம் இருந்தது. ஒரு கதையால ஒருத்தன் அந்த பானையை அடைச்சான். அந்த பானை உடைஞ்சது. அந்த குங்குமத்தை எடுத்து எல்லோரும் பிரசாதமாக எடுத்துக்கிட்டாங்க. தலைக்கட்டை நின்னுட்டு இருந்தவன் கீழே விழுந்து செத்த மாதிரி நடிச்சான். விஷயம் முடிஞ்சது. உள்ள இருந்து திரௌபதி அம்மனை கூட்டிட்டு வந்தாங்க. அந்த அந்த குங்குமத்தை எடுத்து தலையில பூசி பூ வச்சு உள்ள கூட்டு போயிட்டாங்க. இவ்வளவுதாங்க காட்சி. எனக்கு என்னன்னு புரியல. நான் என்னன்னு கேட்டேன். ஒரு வயதான பாட்டி சொன்னா துரியோதன வதம் நடந்தது. அவ சொன்னா துரியோதன வதம் நடந்தது. நான் சொன்னேன் அது என்ன தொடையில பானைன்னு கேட்டேன். அந்த அம்மா சொன்னதுங்க, இந்த நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய முதியவர்களை இழந்து விட்டோம் பெரியவர்களை. நாம் முதியவர்களை ரொம்ப மோசமான வகையில் இழந்திருக்கிறோம். சென்னையில எல்லாம் சிட்டுக்குருவி இல்ல. நான் ஒரு பத்திரிகைக்கு எழுதினேன், முதியவர்களும் முற்றங்களும் இல்லாத ஊரில் சிட்டுக்குருவிகள் எப்படி இருக்கும்? வராது. முதியவர்கள் இல்லாத வீட்டிலே சிட்டுக்குருவி இல்ல, யாருமே வரமாட்டாங்க. இன்றைக்கு இல்லை, முதியவர்களை தவற விட்டு விட்டா. அந்த முதிய பாட்டி என்கிட்ட சொன்னா, இந்த கதை உனக்கு தெரியாதான்னு கேட்டா. தெரியாது பாட்டி. என்ன ஆச்சுன்னா, அந்த 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 சொல் இருக்குதே, அந்த பாட்டி சொன்ன சொல் கல்வெட்டுங்க. அது அந்த அம்மா சொல்லுச்சு, இந்த மகாபாரத போர்ல துரியோதனனை சாகடிக்கணும்ட்டு பீம சபதம் செஞ்சான். நான் சொல்றது அப்ளிகேஷன் தான், நான் மகாபாரதத்தை சொல்ல வரல. நான் சொன்ன ராமாயணமோ எனக்கு வாலி பெருமையை சொல்ல வேண்டும் என்ற அவசியத்தினால் சொல்லல. நம்ம அண்ணனா நான் வாலிய பார்த்தேன். அவன் சாகும்போது நமக்காக பேசுறவங்கிறதுனால பேசினேன். மகாபாரதத்தையும் அதுக்காக தான் பேசுறேன். அவன் சொன்னா, சபதம் செய்து விட்டான் பீமன். காந்தாரிக்கு தெரிந்து போனது. காந்தாரி யார்? துரியோதனனுடைய அம்மா, திருதராஷ்டிரனுடைய மனைவி. தன் கணவனுக்கு கண்கள் இல்லை என்பதற்காக திருமணம் முடித்த அடுத்த 100-200 ஆண்டுகள் கண்களை கட்டி வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய கற்புக்கரசி. தன் மகன் மீது அவ்வளவு பாசம் அவளுக்கு. தாய்க்கு யார் மேலங்க பாசம் இருக்கும்? புள்ள மேலதானே. அது உண்மை தெரியுமா? மனம் பேதலிச்சு போன தாயால கூட மறக்க முடியாதது புள்ள பாசத்தை மட்டும்தாங்க. மனம் பேதலிச்சு போனா கூட அவளால புள்ள பாசத்தை விட முடியாது. அவ என்ன செய்யறா? துரியோதனனை கூப்பிடுறா. துரியோதனா, என்கிட்ட வா, உன்னை கொல்வதற்கு திட்டம் போட்டு இருக்கிறார்கள். நானா அந்த பாண்டவர்களா அந்த கிருஷ்ணரான்னு பாக்குறேன். தாய் அன்புக்கு முன்னால் இறைவன் மண்டியிடச் செய்கிறேன். நான் என் பிள்ளையை நான் காப்பாற்றிக்கிறேன். உங்களுக்கு ஒரு ரகசியம் தெரியுமா? எல்லா தெய்வங்களும் அந்த கருவறையில் இருக்கும். தாய், எல்லா தெய்வங்களும் அந்த கருவறையில் இருக்கும். அந்த கருவறையே இந்த தெய்வத்திற்குள் தான் இருக்கும். அவ சாதாரணமானவ கிடையாது. பொறுமையில் சிறந்த பூமியும் உண்டு, பூமியை விஞ்சும் தாய் மனம் உண்டு. கோவிலில் ஒன்று, குடும்பத்தில் ஒன்று, கருணையும் தாய்மையும் கடவுளும் ஒன்று. கடவுளும் ஒண்ணு. தாய் அவ்வளவு சீக்கிரமா இட போட்டுற முடியாது. அந்த தாய் கூப்பிடுறவா, உன்னை நான் காப்பாற்றுகிறேன். நேரா வந்தான். துரியோதனா, நான் உன்னை காப்பாற்ற வேண்டும் கண்ணா. நீ ஒன்று செய், நேரா போ, அந்த குளத்துல குளி, உடலில் ஒரு ஆடை இல்லாமல் என் முன்னால் வா. சரி அம்மா சொல்லிட்டு போனான் துரியோதன. வெளியில இருந்து கிருஷ்ணன் இத கேட்டான். கிருஷ்ணன் சாமானியமானவனா? கள்ளராஜன் அவன். எல்லா திருட்டுத்தனங்களையும் செய்தவன். ஆனால் என்ன, ரம்யமானவன். கிருஷ்ணன் உயர்ந்தவன். அவன் செஞ்சா எல்லாம் சரியா இருக்கும். அதனால எல்லாம் ஏற்றுக்கொள்ளவே. அதற்கு பின்னால் தத்துவங்கள் உண்டு. மனிதனுக்கு ஏது புரிகிறது தத்துவங்கள். கிருஷ்ணன் இதை பார்த்தான். ஆஹா, காந்தாரியின் முன்னால் துரியோதனன் வந்துவிட்டால் துரியோதனனை நம்மால் அழிக்க முடியாது. துரியோதன் அழியவில்லை என்றால் போர் முடியாது. துரியோதன் வதம் முக்கியம். இதற்கு எதிரும் செய்ய வேண்டுமேன்னு யோசிச்சான். என்ன தெரியுமா செஞ்சான்? நேரா துரியோதனன் கிட்ட போய் நின்னான். துரியோதனன் குளிச்சுட்டு அப்படியே நடந்து வரான், டிரெஸ்ஸே இல்லாம. அப்ப உடனே கண்ணை மூடிக்கிட்டு சொன்னா, என்னடா இப்படி வர? அம்மா கூப்பிட்டா. அம்மா கூப்பிட்டா அப்படியே போயிருவியா? அம்மா பொம்பளை பிள்ளை இல்லையா? மறைக்க வேண்டியதை மறைச்சிட்டு போடா, அறிவு கெட்டவனே.
அப்படின்ட்டு போயிட்டான். பாருங்க புத்தி. உடனே ஒரு வாழை இலையை எடுத்து இடுப்பை சுற்றி மறைத்து கொண்டான். நேரா அம்மா கூப்பிட்டா, வந்து விட்டாயா துரியோதனா? வந்தேன் அம்மா. கண்களை எடுத்தாள், கண்களில் இருந்த அந்த பட்டியை எடுத்தாள். இவ்வளவு ஆண்டு காலமாக கண்களில் சேமித்து வைத்துக் கொண்டிருந்த அந்த சத்தியம் என்கின்ற சக்தியை தன்னுடைய பிள்ளையினுடைய உடல் முழுக்க பாய்ச்சுவதற்காக உச்சந்தலையிலிருந்து மெதுவாக பார்க்க தொடங்கினாள். எல்லா அங்கங்களிலும் அவளுடைய ஆசீர்வாதம் விழுந்து கொண்டே இருக்க, இடுப்பிலே ஒரு இலை மறைத்திருக்க, கால்கள் வரைக்கும் பார்த்துவிட்டு கண்களை மூடிவிட்டு அந்த தாய் சொன்னாள், தவறு செய்து விட்டாயே துரியோதனா, எதற்காக மறைத்து நின்றாய்? அம்மா, கிருஷ்ணன் சொன்னான், அம்மா இருந்தாலும் மறைத்து விடுவதை மறைத்து விட்டு போ என்று சொன்னான். தவறு செய்து விட்டாய் துரியோதனா என்று சொல்லிவிட்டு போனான். உடம்புல பீமன் அடிச்சா, துரியோதனனுக்கு உடம்புல எங்க அடிச்சாலும் உயிர் போகாது. தாயின் பார்வை படாத அந்த தொடையில் அடித்தால் உயிர் போயிடும். நான் ஏன் தெரியுமா இதை சொல்றேன்? இறைவனுடைய ஆசீர்வாதமோ வாழ்க்கையில் வாய்ப்புகளோ நமக்கு முன்னால் முழுமையாக வருகின்ற பொழுது முழு நிர்வாணத்தோடு மன நிர்வாணத்தோடு அதை எதிர்கொள்ளுகின்றவர்கள் யாரோ அவர்களுக்குத்தான் அந்த ஆசீர்வாதம் கிடைக்கிறதே தவிர ஒரு சிறிய மறைவோ ஒரு சிறிய கரப்போ இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த ஆசீர்வாதம் மிஸ் ஆயிடுதுங்க. அந்த ஆசீர்வாதத்தை ஒவ்வொரு மனிதனும் தன் மனக்குறையினால் தவற விடுகிறான். துரியோதனனை போல ஏதோ ஒன்றை மறைத்துக் கொள்கிறோம் நாம். இறைவனுக்கு முன்னாலும் கல்விக்கு முன்னாலும் கற்றலுக்கு முன்னாலும் என்ன திரை இருக்க முடியும்? எந்த திரையும் இல்லாமல் கற்றல், எந்த திரையும் இல்லாமல் அடுத்தவர்களை நேசித்தல், இது நம்மிடத்தில் இல்லாத பொழுது உறவும் வாழ்க்கையில் வளமும் எப்படி வந்து சேரும்? நம் மனதை நாம் சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். போர் குணத்தை தக்க வைத்துக் கொள்ளுங்கள். போர் குணம் இருக்க வேண்டும் எல்லோரிடத்திலும். ஆனால் அன்பு அந்த நிலையிலே சரியாக நின்று அதிலே வேலை செய்ய வேண்டும். அன்பு இருந்தால்தான் போரில் கூட ஜெயிக்க முடியும். பல நேரங்களில் நான் பார்த்திருக்கிறேன், தோற்றவர்கள் பல நேரங்களில் ஜெயிச்சிடுறோங்க. அன்பிலே ஜெயிக்க முடியும். அன்பை வளப்படுத்திக் கொள்வது, அதே நேரத்தில் சுயத்தை வளப்படுத்திக் கொள்வது. சுயத்தை வளப்படுத்திக் கொள்வது என்பது எது? நான் ஒரே ஒரு செய்தியை சொல்லி முடிக்கிறேன். சமீபத்தில் நான் குழந்தைகளிடத்தில் பேசுகின்ற பொழுது சொன்னேன், தினமலர் பத்திரிகையில் அதை எழுதியிருந்தார்கள். எனக்கு ஏதாவது ஒரு காட்சியையோ ஏதாவது ஒரு பாடத்தையோ நான் வாசிக்கின்ற பொழுது முழுமையாக என்னுடைய மனதிலே ஒரு மாற்றத்தை அது கொண்டு வரும் என்று சொன்னால் ஒழிய அதை அடுத்தவர்களுக்கு சொல்லுவது கிடையாது. என் மனதிலே ரொம்ப ஆழமான ஒரு விஷயம் வந்து சேர்ந்தது. நம்மை பலவீனப்படுத்துகிறார்கள். உண்மை இது. எவ்வளவு முயற்சி செய்து நாம் ஆட்டம் போட்டாலும் ஆடினாலும் ஏதோ ஒரு விஷயத்தில் நம்மை பலவீனம் செய்கிறார். ஒரு பூனை காம்படிஷன் நடந்துச்சான். அந்த பூனை காம்படிஷனுக்கு எல்லா நாட்டு பூனையும் வந்துச்சான். கொரியா நாட்டு பூனை அப்படி வந்து நிக்குது பாருங்க, அப்படி இருக்கிறான் கரடி மாதிரி. அந்த பூனைய சோமாலியா நாட்டு பூனை ஒண்ணு, அந்த பூனை அப்படி ஒல்லியா கிடக்குதான், ஒட்டி போய் பசியில ஒட்டி கிடந்த அந்த பூனை ஒரே அடிங்க, பெல் அடிச்ச உடனே கொரியா நாட்டு பூனை சாஞ்சி போச்சு. அடுத்து ஜெர்மன் நாட்டு பூனை வருது, காம்படிஷன், ஒரே அடி போயிடுச்சு. அந்த பூனை ஒத்தலும் துத்தலமா இருக்குங்க, ஒரே அடியிலேயே போயிடுது எல்லா பூனையும். செமி ஃபைனல்ஸ்ல ஜெயிச்சிருச்சிங்க. அது இப்போ ஃபைனல்ஸ்க்கு யார் வந்தா தெரியுமா? சோமாலியா நாட்டு பூனையோட சண்டை போட யார் வந்தா? யாரு? இந்தியாவா? இந்தியா செமி ஃபைனலுக்கு முன்னாலேயே போயிருச்சு. நீங்க என்ன ஃபைனல்ஸ்க்கு வரோன்றீங்க? எந்த காலத்துல இருக்கிறீங்க? நான் சொல்றது பூனை காம்படிஷன். அதுக்கே வரதுக்கு இன்னும் காலம் இருக்கு. அதுக்கு உலகம் ரொம்ப வேகமா முன்னேறிட்டு இருக்கு. நாம இன்னும் பல ஜாதி பிரச்சனைகளையும் நிற பிரச்சனைகளையும் பேசிக்கொண்டு கீழே கிடக்கிறோம். நாம அங்க வரதுக்கு ரொம்ப காலமாகும் இன்னும். அந்த பூனை கடைசி நிமிஷத்துக்கு வந்தது எது தெரியுமா? அமெரிக்கா நாட்டு பூனை. அதானே பெரிய பெரிய பூனை இல்ல அது. அது வந்தது. அது வந்து நின்னுட்டு அவகிட்ட சொன்னாங்க, இது ஒரே அடி அடிச்சாலே செத்து போயிடுதுப்பா, எல்லாம் நாளைக்கு காலையில ஃபைனல்ஸ், நீ கொஞ்சம் ஜாகிரதையாயிருன்னு. அமெரிக்கா நாட்டு பூனையாச்சு, அவ்வளவு சீக்கிரமா தோத்து போயிருமா? அது உடனே சொல்லிச்சு, சோமாலியா நாட்டு பூனை எங்க தங்கி இருக்கு, நாளைக்கு தானே காம்படிஷன், அதுக்கிட்ட நான் பேச்சுவார்த்தை நடத்தணும்னு. பேச்சுவார்த்தைக்கு தேடி போச்சுங்க சோமாலியா நாட்டு பூனை கிட்ட. சோமாலியா நாட்டு பூனை பாக்குது, வாங்க உட்காருங்க, நான் அமெரிக்கா நாட்டுல இருந்து வரேன், வாங்க உட்காருங்க, ஏதாவது சாப்பிடுறீங்களா? எதுவும் வேணாம். என்ன நாளைக்கு நானும் நீங்க தான் காம்படிஷன்? ஆமா தெரியும். என்ன கேள்விப்படுற, ஒரே அடியிலே அடிச்சிடுறீங்களா? நம்ம என்ன விளையாட்டு தானே இது, நாம விளையாட வேண்டாமா?
ஊரே நம்மள பார்க்க போகுது. நீங்க ஒரே அடியில் அடிச்சிட்டீங்கன்னா அப்புறமா என்ன கேம்? ஃபர்ஸ்ட் நானும் நீங்களும் கொஞ்சம் விளையாடுவோம். நீங்க எப்படி அடிக்கிறீங்க, நான் எப்படி அடிக்கிறீங்க, டெக்னிக்லாம் கத்துக்கலாம். டெக்னிக்லாம் கத்துக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம போர்ல ஈடுபடலாம். என்ன சொல்றீங்க? சொமாலியா நாட்டு பூனை சொல்லுச்சுன்னா, டேய் எந்திர வெள்ளப்படா போடா வெள்ள. என்ன பேச்சுவார்த்தைக்கு வரும்போது போடா வெள்ளன்னு மரியாதை இல்லாம பேசுற? நீ என்ன யாருன்னு நினைச்ச? பூனை நினைச்சியா? ஏய் பசிச்சு கிடக்குற புலிடா நானு, போடா அப்படின்னு சோமாலியா நாட்டு பூனை. பல நேரங்கள்ல நம்ம பூனை காம்படிஷன்ல தான் இருக்கிறோம், ஆனா நம்ம பசித்திருக்கும் புலி அப்படி நினைக்கணுங்க நம்மள. நான் பல நேரங்களில் பார்க்கிறேன், நம் மக்கள் தோற்று போவதற்கு காரணம் என்ன தெரியுமா? உறவுகளிலும் சரி, நம்முடைய வாழ்க்கை வளங்களிலும் சரி, நாம் தோற்று போவதற்கு மிக முக்கியமான காரணம் நம்மிடத்தில் இல்லாத ஒன்றே ஒன்று, தன்னம்பிக்கைங்க. நிறைய பேர்கிட்ட அந்த தன்னம்பிக்கை இல்ல. அந்த தன்னம்பிக்கை மட்டும் கொண்டு வாங்களேன், வாழ்க்கையில் ஜெயிக்கலாம். முக்கியமாக பெண்கள், இளைஞர்கள் தன்னம்பிக்கையோடு செயல்படுகின்ற பொழுது நாம் ஜெயிக்கிறோம். அடுத்தவர்களை போல் வர வேண்டும் என்று ஒரு நாளும் ஆசைப்படாதீர்கள். நான் ஒரு ரகசியத்தை சொல்லி தரேன். அடுத்தவர்களை போல் வர வேண்டும் என்ற அவசியம் நமக்கு கிடையாது. ஏன் தெரியுமா? உலகத்தில் எவன் ஒருவன் சிகரத்தை தொட்டவன் என்றால் நீங்கள் உங்கள் டைரிகளில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். எவன் சிகரத்தை தொட்டவன் என்றால் யாரோ ஒருவன் தொட்டி இருக்கிறானே, அந்த சிகரத்தை போய் தொடுபவன் அல்ல சிகரத்தை தொட்டவன். எவன் ஒருவன் தன் சிகரத்தை தொடுகிறானோ அவன்தான் உலகத்தில் சிகரத்தை தொட்டவனாகிறான். இந்த தன்னம்பிக்கையோடு இருத்தல், நம்முடைய பீக் இருக்குல்ல, நம்முடைய விஷயத்தை நம்ம பார்த்து, நான் எப்பவுமே சொல்றது உண்டுங்க. நம்ம இப்ப கோடீஸ்வரர்களா? நாம எல்லாம் 2-3 பேர் இருப்பாங்க கோடீஸ்வரர்கள். நாம எல்லாம் கோடீஸ்வரர்களா? இப்ப நான் இப்படி பேசுறேன், எவ்வளவு ஃபீஸ் எனக்கு? கோடி ரூபாய் கொடுக்கலாங்க, கொடுக்க முடியாதா? ஏங்க, ஒருத்தன் பொய்யா குதிக்கிறான், அவன் பேரு டூப்பு, குதிக்கிற மாதிரி நடிக்கிறான், அவனுக்கு கோடி ரூபாய் கொடுக்குறீங்க? நடிக்கிறான் தானே அவன், அவன் கோடி ரூபாய் குடிக்கிறான். நாவி கமலத்திலிருந்து சிந்தனையை சூடாக்கி அக்கினியாக்கி நான் இப்படி கொடுத்துக்கிட்டு இருக்கேன், எனக்கு கோடி ரூபாய் சம்பளம் இல்லையா? அப்படின்னா நான் சம்பளம் வாங்கவே முடியாதா? அப்ப நான் கோடீஸ்வரியே கிடையாதா? நான் கோடீஸ்வரி தான். நீ சொன்னாலும் சொல்லலனாலும் நான் கோடீஸ்வரி தான். என்றைக்கு பர்வீன் சுல்தானா பேசுகிறேன் என்றால் 1 கோடி காதுகள் தமிழகத்தில் திறந்து கொள்கிறதோ அன்றைக்கு நான் கோடீஸ்வரி ஆகிறேன். என் உயரத்தை நான் தொடுகிறேன். நான் யாரையும் போல் பேசுவது கிடையாது, நான் என்னை போல் பேசுகிறேன். என் உச்சம் எனக்கு தெரியும், என்னுடைய பீக் எனக்கு தெரியும். அந்த பீக்க போய் தொட்டுட்டு வரணும். நான் பல நேரங்களில் தொட முடியறது கிடையாது. பல நேரங்களில் நடுவிலேயே இந்த பெரிய மலை சிகரம் இருக்குல்ல, அந்த சிகரத்தை, ஹிமாலயா சிகரம், அந்த சிகரத்தை தொட்ட அந்த மனிதன் கிட்ட கேட்ட கேள்வி ஒன்று சொல்கிறேங்க, அதாங்க செய்தி. அவனிடத்தில் கேட்டார்கள், நீ முதலில் காலடி வைத்த பொழுது என்ன நினைத்தாய்? ஜெயித்தது நினைத்தாயா? நான் என்ன நினைத்தேன் என்று சொல்ல விரும்பவில்லை என்றார் அவர். சரி, நீ என்றைக்காவது ஏறுகின்ற பொழுது இதை நான் எட்ட மாட்டேன் என்று நினைத்தாயா? எது உனக்கு தடையாக இருந்தது? அந்த மனிதன் சொன்னதை நீங்க உங்களுடைய மனசுல எழுதி வச்சுக்கோங்க. அந்த மனுஷன் சொன்னா, நான் இந்த சிகரத்தை ஏறுகின்ற பொழுது பல்வேறு விதமான சிக்கல்கள் என்னை வந்து சூழ்ந்தன. காற்று இல்ல, ஆக்சிஜன் இல்ல, கால்களில் வலி, எல்லா விதமான உடல்நல குறைவு, பசி, கையில ஆயுதங்கள் சரியாக இல்லை, எல்லாம் இருந்தது. ஆனால் அதை எல்லாவற்றையும் நான் ஜெயித்தேன். நான் எதற்கு பயந்தேன் என்றால், என் மனம் ஒரு முறை கூட சொல்லிவிடக் கூடாது, நீ இந்த சிகரத்தை தொட்டுவிட மாட்டாய் என்று. அப்படி அது சொல்லிவிடக் கூடாது என்று நான் பயந்தேன் என்று சொன்ன. நம்முடைய மனசு தாங்க நம்மளை பிடிச்சி கீழே தள்ளுது. நீ செய்ய மாட்ட. நான் குழந்தைகளிடத்தில் சொல்றேன், சின்ன பிள்ளைகள் நிறைய பேர் வந்திருக்கிறீர்கள். குழந்தைகளே, நீங்கள் ஜெயிக்க பிறந்தவர்கள், நீங்கள் ஜெயிச்சு காட்டுங்க. ஏன் தெரியுமா? நீங்க புத்தகத்தை ஓபன் பண்றீங்கன்னா புக்கு பேசும். நம்ம எல்லாருக்கும், நான் புத்தக விழாவிலும் பேசினேன், நம்ம எல்லாருமே புக்கு வாசிக்கிறதே இல்லைங்க. எத்தனை பேர் புக்கு வாசிக்கிறோம்? ஆனா என்ன சொல்ற ரஃபி பாய், நிறைய வாங்குறோம். எவ்வளவு புக்ஸ் வாங்கி வச்சிருக்கீங்க வீட்டுல? எவ்வளவு படிச்சிருக்கிறீங்க? புக்கு வாங்குறோம், நல்ல புக்குன்னு வாங்கி திருக்குறளை கூட முழுசா படிச்சது கிடையாது, பாரதியார் கவிதைகளை கூட முழுசா படிச்சது கிடையாது, எந்த புத்தகத்தையும் வாங்கி முழுசா படிக்கிறது கிடையாதுங்க. புத்தகம் ஓபன் பண்ணும்போது புத்தகம் நம்ம கிட்ட பேசுங்க. என்னன்னு பேசும் தெரியுமா? படிச்சிருவியோ? என்ன படிக்க போறியோ? ஆமா, படிக்க முடியாதுன்னு மூடிட்டேன்னா அது ஜெயிக்குது. ஏய்,
உன்னை படிக்கிறதுக்கான திறந்து வச்சிருக்கேன், படிப்பேன், படிச்சு முடிப்பேன் என்று படித்து முடித்தால் நீ புத்தகத்தை ஜெயிக்கிறாய். நாம் ஜெயிக்கக்கூடிய புத்தகங்கள் தான் இந்த உலகத்தில் இருக்கின்றன தவிர நம்மை ஜெயிக்கக்கூடிய புத்தகங்கள் இந்த உலகத்தில் கிடையாது. அப்படிதாங்க யோசிக்கணும். மனிதர்களை ஜெயிப்பது பூப்பறிப்பது போல ரொம்ப எளிமையா ஜெயிச்சுட்டே போலாங்க. ரொம்ப கஷ்டப்பட அம்மா அப்பா சொத்து வேணுமா உங்களுக்கு? மத்த யாருக்கும் கொடுக்காம உங்களுக்கே கொடுக்கணும் நீங்க நினைக்கிறீங்களா? சின்ன டூல் தான். அவங்க கிட்ட அன்பா இருங்க, முடிஞ்சு போச்சு. எதையும் எதிர்பார்க்காமல் அன்பாக இருங்கள், அது உங்களை வந்து சேரும். எதிர்பார்க்கின்ற பொழுதுதான் எதுவும் வர மறுக்கிறது. அன்பு கொடுக்குங்க. அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் விசுவாசிக்கும். அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தற்பொழிவை நாடாது. அன்பு அடுத்தவர்களினுடைய அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும். அன்புதான் இந்த உலகத்தில் உயர்ந்து நிற்கிறது. அந்த அன்பை கொண்டுதான் தொண்டையும் உறவுகளையும் அறிவையும் நாம் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த அன்பினால் நம்முடைய புத்தியை சீர் செய்து தவம் செய்வோம். செய்க தவம், செய்க தவம் நெஞ்சே, தவம் செய்தால் எய்த விரும்பியதை எல்லாம் எய்தலாம். அன்பில் சிறந்த தவம் இல்லை.